நவதுர்கா ஐந்தாவது அவதாரம் ஸ்கந்தமாதா. ஓம் தேவி ஸ்கந்தமாதாயை நமக. மந்திரம்: சிம்ஹாசனகதா நித்யம் பத்மாஸ்ருதகரத்வயா சுபதாஸ்து சதா தேவி ஸ்கந்தமாதா யசஸ்வினி. சிம்ஹாசனகதா நித்யம் பத்மாஸ்ருதகரத்வயா சுபதாஸ்து சதா தேவி ஸ்கந்தமாதா யசஸ்வினி. சிம்ஹாசனகதா நித்யம் பத்மாஸ்ருதகரத்வயா சுபதாஸ்து சதா தேவி ஸ்கந்தமாதா யசஸ்வினி. சிங்க வாகனத்தில் கார்த்திகேயனை வைத்துக்கொண்டு தாமரையை கையில் வைத்துக்கொண்டு நமக்கு வேண்டியதை தந்து ஆசி வழங்குவாள். பக்தர்களை தன் குழந்தையாக பாவிக்கும் தேவி நமது அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவாள். மாதா ஸ்கந்தமாதா கதை. கந்தனின் தாயே ஸ்கந்தமாதா. இவளுக்கு 4 கரம். ஒரு கையில் ஆறுமுகனை பிடித்திருப்பாள். இரண்டாவது 3வது கையில் தாமரை மலரை பிடித்திருப்பாள். 4வது கரத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாள். இவள் சிங்கத்தின் மீது வீற்றிருப்பாள். முருகக் கடவுளை வட இந்தியாவில் கார்த்திகேயன் என்று அழைப்பார்கள். சதி இறந்த துக்கத்தில் உலகை வெறுத்த சிவன் கடும் தவத்தில் இருந்ததால் அவருக்கு இனி வாரிசு இல்லை என்று எண்ணிய சூரபத்மனும் தாரகாசுரனும் சிவனின் வாரிசாலேயே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை வேண்டி பெற்றனர். பிறகு சூரபத்மனும் தாரகாசுரனும் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினர். சிவனுக்கு எங்கே வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். இந்த கஷ்டம் அனைத்திற்கும் காரணம் நீங்கள் அனைவரும் சிவனை அழையாத பிரஜாபதி தக்ஷனின் யஜ்ஞத்தில் கலந்து கொண்டதன் பலன் என்று கூறினார் மகாவிஷ்ணு. பின் கவலை வேண்டாம், சதி மீண்டும் பார்வதியாக பிறந்து விட்டாள். அவளே ஆதிசக்தியின் அவதாரம். அவளே சிவனை மணக்க பிறந்தவள் என்று கூறினார். பிறகு நாரதர் தலையிட்டால் தவத்தை மேற்கொண்ட பார்வதி சிவனை மணந்தாள். சிவன் பார்வதி இவர்கள் இருவரின் சக்தியும் ஒன்று சேர ஒரு தீப்பிழம்பு உருவானது. சிவபெருமான் அந்த தீப்பிழம்பை அக்னி தேவனிடம் கொடுத்து பத்திரமாக சரவண பொய்கையில் சேர்க்கும்படி கூறினார். ஆனால் அக்னி தேவனாலேயே அந்த தீப்பிழம்பை கையில் எடுத்து செல்ல முடியாமல் தவறவிட அது 6 துண்டுகளாக பிரிந்தது. அந்த 6 துண்டுகளையும் பத்திரமாக சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தாள் கங்கா. அதனாலேயே முருகனை கங்கை புத்திரன் என்று கூறுவர். அந்த 6 துண்டுகளும் 6 குழந்தைகளாக மாற 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்பு பார்வதியின் அணைப்பால் ஆறுமுகனானார் முருகக் கடவுள். முருகன் பிரம்மனிடம் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்க பிரம்மன் அதற்கு 12,000 செய்யுள்களில் அதை விளக்கினாராம். திருப்தி அடையாத முருகன் சிவனிடம் விளக்கம் கேட்க சிவன் அதற்கு 12 லட்சம் செய்யுள்களில் விளக்கம் தந்தாராம். அதிலும் திருப்தி அடையாத முருகன் அதற்கு 12 கோடி செய்யுள்களில் விளக்கம் தந்தாராம். தாயிடம் இருந்து வேலை பெற்ற முருகன் சூரனையும் தாரகனையும் கொன்று தேவர்களை ரட்சித்தார். இப்படி ஈடு இணையற்ற குழந்தையை மகனாக பெற்றதால் மாதா ஸ்கந்தமாதா வணங்கப்படுகிறாள். ஸ்கந்தமாதாவை வணங்கினால் அவள் மடியில் அமர்ந்திருக்கும் முருகக் கடவுளின் ஆசியும் பக்தர்களுக்கு தப்பாமல் கிட்டும். அவர்கள் வாழ்வில் செல்வ செழிப்புடன் இருப்பர். 5வது நாள் நாம் வைஷ்ணவியை வணங்குகிறோம். இவள் மகாவிஷ்ணுவின் சக்தி ஆவாள். கருடனை வாகனமாக கொண்டவள். சகல சௌபாக்கியங்களும் செல்வ வளம் அனைத்தும் தருபவள் இவளே. பக்தர்களை வளமான வாழ்வு வாழ வைப்பவள். இவள் நீல நிறத்தவள். 6 கரத்தினள். சங்கு சக்கரம் கதையுடன் காட்சி தருபவள். விஷ்ணுவின் ஆபரணங்களை அணிந்திருப்பவள். இவளின் காயத்ரி ஓம் ஷாமவர்ணாய வித்மஹே சக்ரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷாமவர்ணாய வித்மஹே
சக்கரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமவர்ணாய வித்மஹே சக்கரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத்.